ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொசுமொசுக்கை லீஃபை வச்சு ஹெல்த்தியான ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த மொசுமொசுக்கையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சளி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும். ஆஸ்மா இருக்கிறவங்க அண்ட் சைனஸ் இருக்கிறவங்களும் இந்த மொசுமொசுக்கையை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். பசி இல்லாமல் இருந்தால் அதுக்கும் இந்த இலை உதவி பண்ணும், நம்மளோட பசியை தூண்டும். பித்தத்தினால வர வாந்தியை கூட இந்த மொசுமொசுக்கையால் கண்ட்ரோல் பண்ணும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மொசுமொசுக்கையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். இந்த மொசுமொசுக்கையை வச்சு சட்னி செய்யலாம், தோசையும் செய்யலாம், சூப்பு செஞ்சு குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். சளி இருமல் இருக்கிற டைமில் இந்த மொசுமொசுக்கை இலையில் சூப்பு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக சளி சரியாகும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த மொசுமொசுக்கை இலையை பறித்து இதோட கொடியில் இருந்து அந்த இலையை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்கு தேவையான அளவு 5 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 7 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட ஒரு 20 சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மொசுமொசுக்கை இலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இது வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் இந்த இலை நல்லா வதங்கும். இதோட ஒரு சின்ன துண்டு புளியை சின்ன சின்ன பீஸாக பிச்சு சேர்த்துக்கிறேன். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதோட வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கடலைப்பருப்பு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வதக்கி வச்சுருக்கிற மொசுமொசுக்கை இலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 2 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமானதும் இதோட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற சட்னியும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதோட மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன், வேறு எந்த தண்ணியும் சேர்க்கலை. 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்தால் சூப்பரான மொசுமொசுக்கை சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.